பீஜமுடு டான் 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 டான். ஹாய் கைஸ், வெல்கம் டு டெக் ப்ளஸ் தமிழ். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என்பாட் அப்படின்ற கூகுள் க்ரோம் எக்ஸ்டென்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஆன்லைன் கிளாஸ் யூஸ் பண்ணுற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆன்லைன் கிளாஸ்லேயும் கட் அடிக்கிற நம்ம பசங்க இருப்பாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ வந்து நீங்கள் ஆன்லைன் கிளாஸை கட் அடிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ கூகுள் க்ரோமில் என்பாட் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு வர ஆப்ஷனையே கிளிக் பண்ணி உள்ளே போங்க. என்பாட் கூகுள் மீட் ஆன்லைன் கிளாஸ் அட்டெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து அந்த ப்ளூ கலரில் ரிமூவ் ஃப்ரம் க்ரோம்னு இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து இன்ஸ்டால்னு இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணதுனால ரிமூவ் ஃப்ரம் க்ரோம்னு எனக்கு வந்திருக்கு. ஸோ இந்த ஆப் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஸோ இதில் வந்து நம்ம கூகுள் மீட்டோட லிங்க்கை போட்டுட்டு, ஸோ எந்த டைமிங் வரைக்கும் நம்ம கூகுள் மீட் உள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் கொடுத்துட்டோன்னா, நம்ம அப்டேட் கொடுத்த உடனே அது வந்து கரெக்டாக அந்த டைமிங்க்கு அந்த லிங்க் உள்ளே போயிடும். ஸோ 1 ஹவர் நம்ம கொடுத்தோன்னா அந்த 1 ஹவர் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் தானாகவே வந்து வெளியே வந்துடும். ஸோ மைக்கு வீடியோ எல்லாமே வந்து மியூட்டில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் கூகுள் க்ரோமில் மேலே ரைட் சைட் கார்னரில் நம்மளுடைய இமேஜ் இருக்கும்ல, ஸோ அதுக்கு பக்கத்தில் அப்ளிகேஷன் சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு என்பாட்னு இருக்கும். ஸோ அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி ஸ்க்ரீன் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் லிங்க் அப்படின்ற பாக்ஸில் உங்களுடைய கூகுள் மீட்டோட லிங்க்கு போட்டுக்கோங்க. கீழே வந்து எந்த டைமிங்க்கு உள்ளே என்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமிங் போட்டுட்டு கடைசியாக வந்து எவ்வளோ மினிட்ஸ் வரைக்கும் உள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. கொடுத்துக்கிட்டு கீழே அப்டேட் கொடுத்துக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் அப்டேட் கொடுத்த உடனே நீங்கள் எந்த டைமிங்க்கு உள்ளே என்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பீங்களோ அந்த டைமிங்க்கு தானவே வந்து உள்ளே என்டர் ஆகிடும். ஸோ என்டர் ஆன உடனே எவ்வளோ மினிட்ஸ் வந்து உள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த மினிட்ஸ் வரைக்கும் அது உள்ளே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து தானாகவே வந்து வெளியே வந்துடும். இந்த என்பாட்ன்ற எக்ஸ்டென்ஷனை உங்களால் லேப்டாப்பில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். மொபைலில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் ஆகாது. ஸோ லேப்டாப்பில் மட்டும்தான் இதை யூஸ் பண்ண முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.